உங்களை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். விசேஷமான நாளுக்காக நன்றி. இந்த நாளில் இந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம், இந்த காலை ஆராதனையில் பங்கெடுக்க கர்த்தர் உதவி செய்ததற்கு நன்றி. அதற்கு அவங்களை துதிக்கிறோம். கேபிள் கட்டவிழ்க்கிறோம். தூதர் கடந்து வரட்டும், பலப்படுத்தும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. இந்த இரண்டாவது வாரமாக உங்களோடு கூட ஆராதனையில் பங்கெடுப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்ல ஸ்தோத்திரம். விசேஷ விதமாக சபையை கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார். அது மாத்திரமல்ல, பல முயற்சிகள் சபை வளருவதற்கு கர்த்தர் பல முயற்சிகளை எடுக்க கர்த்தர் நம்ம பாஸ்டராக கிருபை கொடுத்துருக்கிறார். ஆன்லைன் ப்ரேயர்லாம் நடக்குது இல்லையா, எனக்கு கூட வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் அதில் பேசுவதற்கு. ஆன்லைன் ப்ரேயரில் ஸ்டடீஸ் எடுப்பதற்கு கர்த்தர் எனக்கு ஒரு கிருபை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நம்ம பாஸ்டருக்கு அந்த வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். பிரயோஜனமாக இருக்குது ஆன்லைன் ப்ரேயர். எத்தனை பேர் பிரயோஜனமாக இருக்குது? எல்லாம் அட்டன் பண்ணுறீங்களா? ஸ்தோத்திரம். இது யாரும் கிடைக்காத ஒரு சாக்கியமாக நான் நினைக்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 5 ஆன்லைன் ப்ரேயர் பேசிகிட்டு இருக்கேன். நான் ஒரு 5 ஆன்லைன் ப்ரேயரில் டீச் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் எனக்கு பெரிய ஒரு திருப்தி நமக்கு பேசும்போது. நான் நிறையா பேசுகிறேன், 5 ஆன்லைன் ப்ரேயரில் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் நமக்கு பேசும்போது எனக்கு ரொம்ப உற்சாகம், எனக்கு ரொம்ப சமாதானம் வரும் இல்லையா. 5 ஆன்லைன் ப்ரேயரில் பேசுகிறது பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. ஆனால் அதில் சமாதானம் இருக்குது பாருங்க, அதே தேவ சித்தம். அப்போது மீதி 4 ஆன்லைன் தேவ சித்தம் இல்லை தான். ஆனால் பேசிட்டு தான் இருக்கேன். அன்பில் நம்ம யாரையும் இருக்கிறது இல்லை. தேவன் தம்மிடத்தில் வருகிறவர்களை யாரையும் புறம்பே தள்ளார். இப்போ பாஸ்டர் என்கிட்ட வந்து ஐயா ஆன்லைனில் நீங்கள் பேசணும்னு சொன்னபோது நான் மறுப்பே தெரிவிக்கலை. ஒரு நாள் 7 மணிக்கு ஆன்லைன் ப்ரேயர், 7 மணிக்கு ஆன்லைன் ப்ரேயர் இருக்குது. எனக்கு பாஸ்டர் சொன்னது 6:45 6:45 சொல்கிறாரு. நான் முடியாதுன்னு ஒரு நாள் சொல்கிறார். ஏன்னா இது கர்த்தருடைய ஊழியம். ஆமாம், இது என்னுடைய ஆண்டவருடைய ஊழியமாக இருக்கிறதுனால இதை நான் ஒரு நாள் நான் முடியாதுன்னு சொன்னதே இல்லை. திடீர்னு இரவு ஒரு 9 மணிக்கு பாஸ்டர் சொல்லுவார், காலையில் ஆன்லைன் ப்ரேயர் அட்டன் பண்ணுங்க. ஓகே, அவ்வளோதான். இது கர்த்தருடைய ஊழியம். இந்த ஊழியத்தை செய்ய எப்போதுமே நம்ம ஆயத்தமாக இருக்கோம். எப்போது ரெடியாக இருக்கும். மிலிட்ரி மாதிரி தான். எப்போ யுத்தம் வரும்னு சொல்ல முடியாது. ஆயத்தமாக இருப்பாங்க மிலிட்ரி. பார்டரில் ஆயத்தமாக இருப்பாங்க, கேம்பஸில் ஆயத்தமாக இருப்பாங்க. இது போல் நான் என்றைக்குமே நம்ம ஏசிய ஊழியத்துக்காக நான் ஆயத்தமாக இருக்கிறேன், ரெடியாக இருக்கேன். நான் ஒருவேளை காலையில் 5:30 மணிக்கு பாஸ்டர் சொன்னால் கூட நான் ஆயத்தமாக என்ன செய்வேன், நான் வந்து டீச் பண்ணுவேன். காரணம் என்னென்னா, இந்த ஏசிய மினிஸ்ட்ரி மேலே அவ்வளவு அன்பு எனக்கு இருக்குது, அவ்வளவு பாசம் இருக்குது. ஏன்னா இந்த ஊழியம் தொடங்கும் போதுலேருந்து நான் இருக்கேன். இந்த ஊழியம் ஆரம்பிக்கும் போதுலேருந்து நான் இருக்கின்றேன். ஆகையால் இந்த ஊழியத்தின் போது ஒரு அன்பு எனக்கு இருக்கிறது, ஒரு பாசம் இருக்கிறது. நேற்று கூட ஐயா வீட்டில் ப்ரேயர், பாசிங் ப்ரேயர். ஐயா ரொம்ப குஷியாக இருந்தார். ஐயா ரொம்ப ஜாலியாக பேசிட்டு, இப்போதைய நல்லா பேசுவார். பேசுறது மட்டும் இல்லை, நிறைய அறிவுரையும் சொல்லுவார், நிறைய அட்வைஸும் சொல்லுவார். நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நமக்கு தகவல் தானே, அவர் சொல்லாமல் யார் சொல்ல பாரு. அவர் நம்முடைய தகவல் நமக்கு நிறைய ஆலோசனை சொல்லுவார், ஜாலியாகவும் பேசுவார், கடிந்து கொண்டு சொல்லுவார். எனக்கு நிறைய ஆலோசனை சொல்லுவார். ஊழியத்தை கொடுத்து ஃபேமிலி கவுன்சிலிங்லாம் ஐயா அருமையாக எடுப்பார். வரனால ஃபேமிலி கவுன்சிலிங் ஐயா கொடுத்துட்டா போதும், பட்டை எடுத்துடுவார். அவ்வளவு நிறைய விஷயங்கள் சொல்லுவார். நான் ஐயா அமைதியாக இருந்தால் கூட நான் ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பேன். ஏதாவது சொல்லி கேட்பேன், ஆஃபீஸ் பற்றி கேட்பேன், உங்கள் குடும்பத்தை பற்றி கேட்பேன், ஐயாவுடைய அனுபவங்களை பற்றி கேட்பேன், நிறைய சொல்லுவார். இப்போ ஐயா நம்ம திருச்சாந்தர் ஐயாலாம் நம்ம சபையில் இருப்பது பெரிய ஆலோசனை. நமக்கு அவங்களுக்கு நம்ம ஜெபிக்கணும், அவங்க நம்ம தான் பாதுகாக்கணும். நமக்கு கிடைத்த பெரிய ஒரு கிஃப்ட் என்னன்னா ஐயா தான். ஐயா சொல்கிற காமெடிலாம் நீங்கள் கேட்டீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஜோக் ஐயா பயங்கர ஜோக் அடிப்பார். இப்போ நான் சொல்கிறதுக்கு சிரிப்பார். நானும் கொஞ்சம் ஜோக்கெல்லாம் சொல்லுவேன்.
அப்போ இருந்து அப்படிதான் ஐயா. அவரு நிறைய காமெடியெல்லாம் சொல்லுவார், நானும் சொல்லுவேன். அவரும் சிரிப்பார், நானும் சிரிப்பேன். இவங்களெல்லாம் நம்ம பாதுகாக்கணும். இதெல்லாம் நம்ம கிடைச்ச பெரிய பொக்கிஷம். ஐயா நம்ம திருச்செந்தூர் ஐயா, இப்போ பாருங்க இந்த ஒரு ஐயா வந்திருக்கிறாரு. அவர் ரூபத்தில் இயேசு கூட வந்து உட்காந்துருக்கான். பாருங்க, அழுக்கான வேண்டி, அழுக்கான ஷேண்டு, இவரை பார்த்து அற்பமாக நினைக்க முடியாது. இந்த ஐயாவில் நிறைய வருஷம் உயிரோடு இருக்கணும். அவர் ரூபத்தில் கூட இன்னைக்கு இயேசு வந்திருக்கலாம். அவர் வந்து நான் பாக்கியமா இருக்கிறேன். அவர் ரூபத்தில் இயேசு வரலாம் இல்லையா? நம்முடைய சபைக்கு, இயேசு சபைக்கு எத்தனை சபை இருக்குது. அந்த ஐயா விசாரிச்சு போயிருக்கலாம். இந்த ஸ்டெப் ஏறி இங்கே வந்திருக்கிறார் என்றால் அவர் ரூபத்தில் கூட இயேசு வரலாம். நம்ம ஐயா ரூபத்தில் வரலாம். நம்ம திருச்சந்திரன் ஐயா ரூபத்தில் கூட இயேசு வந்திருக்கலாம். இவங்களாம் பெரிய ஒரு பொக்கிஷன். நேரத்தை ஐயாவுக்கு நினைச்ச ப்ரேயரில் உட்காந்துருக்கும் போது, ஐயா குருதா போட்டு நாளைக்கு ஆராதனை வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு மனுஷன் நினச்சிட்டு இருக்கேன் நான். ஐயா பெரியவர், அவர்கிட்ட போய் ஐயா நாளைக்கு குருதா போட்டு வாங்கியான்னு நான் சொல்ல முடியுமா? என்னது குருதா போட்டு வாங்க? நான் சொல்லலை. நான் பெரியவர் அவர்கிட்ட போய் ஐயா நீங்கள் குருதா போட்டு வர வேண்டும் நான் ஆர்டர் போட முடியுமா? நான் சரி மனசுல ஜெபம் பண்ணேன், ஐயா அப்படி வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு அப்படி போயிட்டேன். நான் இன்னைக்கு வந்து பார்த்தா ஐயா குருதா போட்டு இருக்காரு. பாருங்க, மனதின் நினைவுகளை நிறைவேற்றிருக்க தேவை. எல்லாம் கைவி நாம சொல்லுவோம். அவன் மனசில் நினைச்சான் ஐயா பெரியவர், அவருக்கு போய் ஐயா நீங்க குருதா போட்டு வாங்க, இல்லை பேண்ட் ஷர்ட் போட்டு வாங்க, புல்லட் ஷர்ட் போட்டு வாங்க, இல்லைன்னா ஆப் ஸ்லீவ் போட்டு வாங்க சொன்னா அவன் சொல்றதுக்கு ஆகுமா? அவர் எவ்வளவு பெரியவர், சபையில மூத்தவர், அது இல்லாமல் அவர் கவர்மெண்ட் ஆஃபீஸர். அவர்கிட்ட போய் குருதா போட்டு வாங்க நானும் எப்படி சொல்றது அப்படின்னு அமைதியாக போயிட்டேன். நான் என்னுடைய நினைவுகளை அறிந்து, கர்த்தர் என்னுடைய நினைவுகளை அறிந்து, காலையில் வந்து பார்த்தா குருதா மட்டும் இல்லை, கழுத்தில் ஒரு ஷால் போட்டிருக்கேன். பாஸ்டர் சொன்னேன் நான், அப்பா குருதா பார்த்தீங்களா அப்படின்னு. ஷால்லாம் போட்டு இந்த கங்கை அமரன் அப்படி தான் உட்காந்துருப்பாரு. இளையராஜாவுடைய தம்பி பார்த்துருக்கீங்களா? இளையராஜாவுடைய தம்பி கங்கை அமரன் பெரிய மியூசியர். அவங்கெல்லாம் நம்ம இந்தியாவுக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம். யாரு? ஐயா இளையராஜா அவர்கள், ஐயா கங்கை அமரன் அவர்கள். ஐயா பார்த்து அப்படியே இருக்கு. நீங்கள் வேணா சர்ச் பண்ணி பாருங்க. நீங்கள் கூகுளில் போயிட்டு கங்கை அமரன் போட்டிங்கன்னா வரும். இதே மாதிரி இருக்காரு இருப்பாங்க, ஷால்லாம் போட்டு இந்த குருதா போட்டு. பெரிய லெஜெண்டுங்க அவங்கெல்லாம். இசையில சாதித்தவர்கள், மியூசிக்ல பெரிய சாதனை புரிந்தவர்கள், புதிய ராகத்தை எல்லாம் கண்டுபிடித்தவர்கள். அவ்வளவு பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க, பெரிய சாதனை படைத்தவர்கள் இளையராஜா அவர்கள், கங்கை அமரன் அவர்கள். ஐயா காலையில் சால்லாம் போட்டு பார்த்த உடனே எனக்கு கங்கை அமரன் ஞாபகம் தான் வந்துருச்சு. ஐயா பட்டை கிளப்பினா இருப்பாங்க. அது மாதிரி நம்ம சபையில் இருக்க மூத்தவங்க எல்லாம் அவங்களுடைய ஆயுள் நாட்கள் நல்லா இருக்கும். நல்ல ஜீவனை கற்றுக் கொடுக்கணும், நல்ல ஆயுள் நாட்கள் கொடுக்கணும், பலனை கொடுக்கணும், சுகத்தை கொடுக்கணும். ஏனென்றால் இவர்கள் எல்லாம் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய பொக்கிஷம். இதை நம்ம ஜபத்தில் பாதுகாக்கணும். போய் அவங்களுக்கு நம்ம ஐயா ஒரு 1000 ரூபா வச்சுக்கணும்னு சொல்றதுக்கு ஆகுமா? ஐயா கொடுப்பாரு நமக்கு. இப்போ கூட சாப்பாடு ரெடி பண்ணிட்டாரு ஐயா. செட்டு போடணும், செட்டு போட்டு அங்கே சமையல் பண்ணணும், நல்லது. ஒரு கேஸ் ஸ்டவ் வச்சுட்டா நம்ம கடைக்கு போக தேவையில்லை. காஃபி வேணுமா, டீ வேணுமா, இங்கே உபவாச கூட்டம் நடக்குதா, அதுக்கெல்லாம் இங்கேயே காஃபி வச்சுக்கலாம், டீ வச்சுக்கலாம். ஐயா ஒரு லாங் விஷயம் உள்ளவர், நீண்ட தரிசனம் சொல்றாரு. வாரம் 2000 ரூபாய் கடைக்கு கொடுக்கறதுக்கு 2000 ரூபாய்க்கு நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கலாம். நல்லா வாங்கி நல்லா சாப்பிடலாம். ஐயாவுடைய பார்வை என்னன்னா, நல்லா சாப்பிட்டு நல்லா ஊழியம் செய்யும். ஐயா எங்களுக்கு எப்போதான் சொல்லுவாரு, எனக்கே சொல்லுவாரு, ஐயா நல்லா சாப்பிட நல்லா ஊழியம் செய்யும். நம்ம ரவி, சிவு, சசி, சந்தோஷம் அவர் தான் சொல்லுவாரு. அது கோல்ல போடுறோம் ஐயா. இந்த காலையில் ஐயா சொன்னாரு, ஐயா ரவிக்கு அப்படி விருப்பம்னா நம்ம கண்டிப்பா தங்கத்துல போடலாம். ரவி காது கொடுத்துறது இல்ல செய்யலாங்கிறாரு. நேற்று சொன்னாரு ஐயா, இன்னைக்கு காலையில கூட சொன்னாரு, ரவிக்கு அப்படி ஒரு விருப்பம் இருக்குமானால் என்ன செய்யலாம், தங்கத்துல கோட்டிலே போட்டுடலாம். எவ்வளவு விருப்பம் பாருங்க ஐயா. சபை வளர்றது என்ன பாருங்க, சாப்பாடு ரெடி பண்ணாரு, கேஸ் ஸ்டவ் வச்சுட்டு ஒரு சிலிண்டர் வாங்கிக்கலான் இருக்காரு. எல்லாம் பாருங்க, யார் பண்ணுவா அதெல்லாம். அந்த தரிசனம், அந்த தரிசனம் நிறைவேறது இன்னைக்கு உண்டானது இல்லை. ஐயாவுக்கு இந்த தரிசனம் இன்னைக்கு உண்டாச்சா? சாப்பாடு போன்றணுங்கிற விஷயத்துல ஐயாவுக்கு தரிசனம் இன்னைக்கு உண்டாச்சா? இல்லை, அது அப்படி இருக்குது. ஐயா இன்னைக்கு இப்ப கூட சொல்லுவாரு, 1000 பேர் கூட வரட்டியா சாப்பாடு போடலாங்கிறாரு.
1000 பேர் கூட வரட்டும், நம்ம சாப்பாடு போடலாம். ஐயா அதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. ஐயா நம்மளாம் ஒத்துழைக்க, நம்மளாம் ஒரே குடும்பத்தார், யாரையும் தனித்தனி நினைக்காதீங்க. நம்மளாம் ஒரே குடும்பத்தார், நம்மளாம் ஒரே ஃபேமிலியில் உள்ளவங்க, நம்மளாம் ஒரே ஃபேமிலியில் இருக்கிறவங்க, ஒரே பரலோகத்தில் போய் நம்ம உட்கார போகிறோம் சீட்டில். இயேசுடைய வருகை இருக்குமானால், சீக்கிரம் இருக்குமானால், அது அவருக்கே தெரியாது, இயேசுக்கே தெரியாது. அவருடைய வருகை அவருக்கே தெரியாது. இயேசுடைய வருகை யாருக்கு தெரியாது? அவருக்கே தெரியாது, தூதர்களுக்கு தெரியாது, பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் வரும்போது முதலாவது எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை நம்ம சபையா இருக்கும். ஏசிய சபையா இருக்கும். இந்த உலகத்திலேயே முதல் ரீச் ஆகிறது இயேசுடைய வருகையில ஏசிய சபை டீம் போகுது. நம்ம பேட்ச் இருக்கணும். இதை விட்டுட்டு சோர்ந்து போய் சபையில் வந்து இந்த கோழி தூங்கும் பாருங்க, கோழி தூக்கம் பார்த்துருக்கீங்களா? அப்படி தூங்கிட்டு இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் போகணும். முதல் பரலோகத்துக்குள்ள ரீச் ஆகுது நம்முடைய சபை. அப்படி இருக்கும் ஏசிய சர்ச்சு சபை பிலிவர்ஸ் உள்ளே என்ன செய்யணும், என்ட்ராக இருக்கணும். அதனால நல்ல வாலிபர்ல கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. நம்ம ரவி, தம்பி ஜோயல், தம்பி சசி, எங்க பச்சை குழந்தை, என்னுடைய செல்ல பேர் பச்சை குழந்தை. நான் தான் வச்சேன் அந்த பேர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணு அவரை கட்டிக்க போற பொண்ணு கடிச்சான். எங்க மாமா உங்களுக்கு பச்சை குழந்தை சொல்றாங்க, என்ன விஷயம்? அவர் சொன்னார், எனக்கு செல்லமா வச்சிருக்காங்க பேரு, என் பேர் சந்தோஷ், ஒரு அடிஷனல் பேர் பச்சை குழந்தை. அவர் முகத்தை பாருங்களேன், கொஞ்சம் சந்தோஷம். முன்னாடி வந்து காமிங்க எல்லாத்துக்கும் உங்க முகத்தை, முன்னால வாங்க. இப்ப ஒரு முகத்தை பாருங்க, குழந்தை மாதிரி இருக்கா இல்லையா? கொஞ்சம் குழந்தைய அவளை கற்பனை பண்ணி பாருங்களேன். ஐயா அந்த முகம் குழந்தை மாதிரியே இருக்கும். அதை நான் எனக்கு கிடைத்த வெளிப்பாடு. எனக்கு ஒரு நாள் பார்த்துட்டு இருந்தேன், நானும் பார்த்துட்டே இருந்தேன். அப்படியே குழந்தை மாதிரி இருந்துச்சு. சரி நேரத்து பச்சை குழந்தைன்னு பேர் வச்சிடலாம். அப்புறம் இருந்து பச்சை குழந்தை எல்லாம் நல்ல யுவத்து. நம்ம ஷாம், சனீஷ் பிரதர், நம்ம சுஜன் பிரதர், எல்லாம் பெரிய பிள்ளை, ஆண்டவர் பிள்ளரை கொடுத்து. நம்ம சோழகிரி சகோதரிகள், சித்ரா, நம்ம பாஸ்டர்மா கிடைச்சி பெரிய பொக்கிஷங்கள் நம்ம சபைக்கு கிடைச்சி. சாதாரணமாக நினைக்க கூடாது. அவங்கள பேசும்போது ஏதோ சாதாரணமாக இருக்கிறாங்க, சாதாரண பெரிய லெஜண்ட். அவங்க சிஸ்டர், அவங்க சபைக்கு தூண், அவங்க பவுண்டர் என்ன உழைச்சிருக்கிறாங்க தெரியுமா? அவ்வளோ உழைப்பு இருக்கிறது. எல்லாத்தையும் அனுசரித்து அப்படி போவாங்க. அதுமாதிரி நம்ம பாஸ்டர்மா அவ்வளோ கவனிப்பான். ஐயா நினைச்சு சொன்னேன், அம்பானி வீட்டில் பொண்ணு எடுத்த கூட இப்படி ஒரு அம்மா அவங்களுக்கு நினைச்சிருக்காருயா. அது மாதிரி சுஜன் பிரதர், நீங்களும் அப்படிதான். அம்பானி வீட்டில் பொண்ணு எடுத்திருந்தா கூட இந்த மாதிரி பொண்ணு உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. உண்மையிலே சுஜன் பிரதர், இதெல்லாம் நான் உங்களை வந்து சும்மா முகஸ்துதி செய்யணும்னு நினைக்கிறாதீங்க. அவங்களெல்லாம் நான் சின்ன வயசுல பார்த்துட்டு இருக்கேன். அது மாதிரி பாஸ்டர் அவங்களெல்லாம் நான் வரும்போது சின்ன பசங்க, அவங்களுடைய வளர்ச்சியெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். நான் அவங்க வளர்ச்சி எப்படி வளர்ந்தாங்க, எப்படி இருக்கிறாங்க, எல்லாத்தையும் நான் ஸ்டெப்பாக பார்த்து வந்திருக்கிறேன். நான் இல்லை பொக்கிஷங்கள் தான் ஒவ்வொருத்தரும் நம்ம கிடைத்த. அந்த மாதிரி சுவார்த்தா, அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் பிகினிங்ல இருந்து அந்த பொண்ணை பார்க்குறேன் நான். அந்த பொண்ணு குடும்பத்தை கட்டி எழுப்பிருச்சியா, அந்த குடும்பத்துக்கு ஒரு தூணா இருக்குது. அந்த பொண்ணு ஒரு குடும்பத்துக்கு ஒரு பிள்ளை, மாமனாரை கவனிக்கிறது, குழந்தைனை கவனிக்கிறது, இதெல்லாம் நான் பார்த்து வரேன். ஸ்தோத்திரம். இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை நம்மளோட பிரேயரா ரவி பாரு, சித்ரா எங்களுக்கு தண்ணி வைக்கிறது, அது வைக்கிறது, இது வைக்கிறது, சாப்பாடு போகுது, குடல், குண்டு ரவிக்கு ஸ்பெஷலிஸ்ட், குண்டு ஸ்பெஷலிஸ்ட். இது யாராவது வீட்டாவது குண்டு வேண்டும் என்றால் உடனே தொடர்பு கொள்ளவும் ரவிக்கு. இல்லை என் தம்பி, அதான் சொல்றேன். எல்லாத்தையும் நம்ம உரிமையோட சொல்லிட முடியுமா? ரோட்ல போற ஒருத்தர் போய் இதெல்லாம் சொல்ல முடியுமா? நான் என் தம்பி நான் சொல்றேன், பச்சை குழந்தை என் தம்பி நான் சொல்றேன், சசி என் தம்பி சொல்றேன். உங்களை சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குது, நான் சொல்றேன். ஸ்தோத்திரம். நான் சொன்னா கோச்சுக்க மாட்டாங்க. நான் என்ன அவங்க வாடா படம் பேசினா கூட கோச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் எனக்கு தான் உரிமை இருக்குது. வாடா படம் பேசுவதற்கு, அவங்களை கேள்வி பண்ணுவதற்கு, கிண்டல் பண்ணுவதற்கு எனக்கு நிறைய உரிமை இருக்குது. ஸ்தோத்திரம். அதனால நிறைய பேசுவேன், எதுவுமே தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எல்லாம் கைவரி ஆமென் சொல்லுமா? இந்த நாளில் கூட லூக்கா 13வது அதிகாரத்தை எடுத்துக்கிறோம். லூக்கா 13வது அதிகாரம்
நம்ம சீக்கிரம் நம்ம முடிக்க போகிறோம், ஏன்னா அடுத்த ப்ரோக்ராம் இருக்கு. அதனால் லூக்கா 13:10 நான் வாசிக்கிறேன். ஒரு ஓய்வு நாள் இங்கே தான் ஆரம்பிக்கும். ஓய்வு நாள் தான் தொடங்குது. இப்போ நல்லா கவனிங்க. ஓய்வு நாள் நமக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கு வித்தியாசம் இருக்குது. யூதர்களுக்கு சனிக்கிழமை ஓய்வு நாள். எல்லாம் கவனிங்க, என்னை பாருங்க. எந்த ஒரு ஸ்பீக்கர் முன்னாள் பேசினாலும் ஃபர்ஸ்ட் அவங்கள கவனிங்க, அப்போ தான் அவங்களுக்கு பேச முடியும். இப்போ யாருமே கவனிக்கணும்னா செவத்தை பார்த்து பேசுறதா? நீங்கள் அவரை கவனிச்சீங்கன்னா நிறைய விஷயங்களை பேசுவாங்க. இதுதான் ஒரு சயின்ஸ். முன்னால் இருக்கிற ஸ்பீக்கரை கவனிக்கணும். முன்னால் யார் பேசி கொண்டு இருக்கிறார்களோ அவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை பேசுவாங்க, நிறைய தாட்ஸ் கிடைக்கும் அவங்களுக்கு. இது சயின்ஸ் தான். அப்போ என்ன ஓய்வு நாள்? யூதர்களுக்கு வேற மாதிரி ஓய்வு நாள். யூதர்களுக்கு வெள்ளிக்கிழமை 6 மணிலிருந்து ஈவினிங் 6 மணிலிருந்து சனிக்கிழமை ஈவினிங் 6 மணி வரைக்கும் அவங்களுக்கு ஓய்வு நாள். சாட்டர்டே ஓய்வு நாள் யூதர்களுக்கு. செவன்த் டே சர்ச் இருக்கு பாருங்க. நீங்க கூட செவன்த் டே சர்ச் நிறைய இருக்கு, அவங்க சர்ச் பண்ணி பாருங்க. அவங்களுக்கு சனிக்கிழமை ஓய்வு நாள், வாரத்தின் கடைசி நாள். எல்லாம் சொல்லுங்க பாருங்க, வாரத்தின் கடைசி நாள் அவங்களுக்கு ஓய்வு நாள். கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், உயிர்த்தெழுந்த நாள் ஓய்வு நாள். நமக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் தான் நமக்கு ஓய்வு நாள். யூதர்களுக்கு வேற, நமக்கு வேற. யூதர்கள் ஓய்வு நாளை என்ன எப்படி அனுசரிக்கிறாங்க? சனிக்கிழமை அவர்கள் ஆராதிக்கிறார்கள், தேவனை தொழுது கொள்கிறார்கள். நமக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. இது ரொம்ப கரெக்டா இருப்பாங்க யூதர்கள். பாருங்க, ஓய்வு நாளை மிஸ் பண்ணுவதில்லை, அதை விடுவதில்லை, கரெக்டா இருப்பாங்க. ஏன்னா அதை மிஸ் பண்ணித்தான் அதுல அவங்க பலி செலுத்தணும். குற்ற நிவாரண பலி செலுத்தணும். ஒரு புறாவையோ அல்லது ஒரு ஆடையோ அல்லது ஒரு மாடையோ என்ன செய்யணும்? ஆராதனைக்கு வரலன்னா அந்த ஓய்வு நாளை மிஸ் பண்ணிட்டு பலி செலுத்தணும். பலி செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் யூதர்கள் இருக்குது. அது மாதிரி சாப்பாடு பண்ண மாட்டாங்க. நல்ல யூதர்கள் ஓய்வு நாளில் வீட்டில் சாப்பாடு பண்ண மாட்டாங்க. நமக்கு இல்லை, நம்ம கிறிஸ்தவங்க எப்பனாலும் சாப்பாடு பற்ற வைக்கலாம். ஒரு பீரியடம் கொடுத்துருக்கேன். அப்படி இருந்து கொடுப்பாங்க, நம்ம ஐயா சாப்பாடு ரெடி பண்ணிடுறாங்க. நீங்கள் வீட்டில் போய் என்ன செய்யக்கூடாது, ஓய்வு நாளில் நீங்கள் சாப்பாடு பண்ணக்கூடாதுங்கிறதுனால ஐயா எல்லாம் ரெடி பண்ணுறாரு. அல்லேலூயா, ஆயத்தப்படுத்துகிறார். யூதர்கள் சாப்பாடு பண்ண மாட்டாங்க. ஓய்வு நாளில் அவர்கள் வீட்டிலே சமைப்பதில்லை. ஃபர்ஸ்ட் நாளே ஆக்கி வச்சிருவாங்க. முதல் நாளே சாப்பாடு பண்ணி வைத்து விடுவார்கள். நல்ல கவனிங்க, முதல் நாளே சாப்பாடு பண்ணிடுவாங்க. அந்த ஓய்வு நாள் சனிக்கிழமை யூதர்கள் சாப்பாடு செய்வதில்லை. அவ்வளவு ரொம்ப பெர்ஃபெக்டா இருப்பாங்க. ஓய்வு நாளை மதிப்பார்கள். நம்ம எத்தனை பேர் மதிக்கிறோம்? நம்முடைய ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை. இதை எத்தனை பேர் மதிக்கிறேன்? கனப்படுத்துங்க, ரொம்ப மதிக்கணும், ரொம்ப கனப்படுத்தணும். அது மரியாதைக்குரிய நாள், ஒரு பரிசுத்த நாள், அவர் உயிர்த்தெழுந்த நாள். இந்த நாள் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஓய்வு நாளுங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். நம்முடைய கல்யாண நாள் எவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், ஒரு பர்த்டே எவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். ஒருவேளை நம்ம அப்பா இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, இறந்த நாள் எவ்வளவு வச்சிருப்போம். அன்னைக்கு ஒரு போட்டோ வச்சு மாலை போட்டு, இவன் கொஞ்சம் அமைதியா ப்ளீஸ், எல்லாம் போட்டோ வச்சு மாலை போட்டு அந்த நாளை ரொம்ப கனப்படுத்துவோம். அந்த நாளுக்கு மரியாதை கொடுப்போம். இந்த நாளும் நம்ம அப்பாவுக்குரிய நாள் தான். நம்ம ஏசப்பாவுடைய உயிர்த்தெழுந்த நாள். ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனை செய்கிறோம், ஆராதனை பண்ணுகிறோம். ஆகையால் இந்த ஓய்வு நாள் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் ஜெருசலேம்ல ஓய்வு நாளில் கேட் அடைச்சிட்டாங்க. ஜெருசலேம்ல பெரிய கேட் போட்டிருந்தாங்க. அந்த ஓய்வு நாளில் யாரும் வெளியில போகாதபடிக்கு கேட் போட்டுருவாங்க. அவ்வளவுதான். நம்ம வீடுகளில் ஒரு கேட் போட்டுருந்தாங்க நினைக்கிறேன். ஜெருசலேம்ல போட்டிருந்தாங்க கேட் போட்டு, யாரும் வெளியில போகக்கூடாது. அங்க வந்து சில பேர் வியாபாரம் பண்ண, நெகமியா புத்தகத்தை வாசிங்க, அங்க தெரியும். சில பேர் வியாபாரம் பண்ண உள்ள வந்தாங்க ஓய்வு நாள்ல. அந்த வியாபாரம் பண்ண அந்த கேட்டுக்கு உள்ள வந்தவங்க எல்லாம் ஜெருசலேமில் இருக்கிற தலைவர்கள் சத்தம் போட்டாங்க, ஏன் உள்ள வரீங்க? இன்னைக்கு ஓய்வு நாள் உங்களுக்கு தெரியாதா? வந்து ஜனங்களை கெடுக்கிறீங்களா? இன்னைக்கு எதுவும் வாங்கக்கூடாது, இன்னைக்கு எதுவும் பண்ணக்கூடாது, உங்களுக்கு தெரியாதா? அன்று வியாபாரிகள் எல்லாம் ஜெருசலேமின் தலைவர்கள் துரத்தி விட்டார்கள் வெளியில. எனக்கு ஓய்வு நாள் அவ்வளவு பெரிய நமக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள். அப்ப இந்த ஓய்வு நாள்ல பாருங்க, ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். பாருங்க, இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளை அவர் மிஸ் பண்ணவே இல்லை, விடவே இல்லை. ஓய்வு நாளை தேவாலயத்துக்கு போகிற வழக்கத்தை அவர் வச்சிருந்தார். எல்லாம் கை வச்சு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஓய்வு நாள்ல தேவாலயத்துக்கு போகக்கூடிய ஒரு பழக்கம். அதோட நின்றுல அன்னைக்கு போதகம் பண்ணுகிறார், பிரசங்கம் பண்ணுகிறார். போதனை ரொம்ப முக்கியம். பாருங்க,
இயேசுடைய வேலை என்ன? எப்போதும் நமக்கு போதனை பண்ணிக்கொண்டே இருப்பார். நம்ம அம்மா என்ன செய்யறாங்க? நமக்கு எப்போதும் போதனை பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க. நம்முடைய அப்பா, நேற்று கூட பிரசங்கத்தில் சொன்னேன் நான், ஐயா பிள்ளைகளுக்கு நல்லா போதிச்சிருக்கிறீங்க இல்லை? இன்னைக்கு நம்ம பாஸ்டர் ஐயா அவர் இன்னைக்கு ஊழியத்தில் இருக்கிறாங்கன்னா அவருடைய போதனை தான். ஆண்டவர் பாருங்க எப்போதும் நம்ம போதித்து கொண்டே இருப்பார். எப்படி? பெற்றோர் வழியாக போதிப்பார், அண்ணன் தம்பி வழியாக போதிப்பார், அக்கா தங்கச்சி மூலமாக போதிப்பார், நம்ம வீட்டில் இருக்கிற மூத்தவங்க மூலமாக போதிப்பார். இப்போ ஏழை குடும்பத்தில் கூட கர்த்தர் ஒரு காலகட்டம் வரும்போது சொல்லுகிறார், உன் வீட்டில் ஒரு கிழவனும் உயிரோடு இருப்பதில்லை என்கிறார். என்னன்னு போதிக்கிறவங்க நம்ம கீழ்ப்படியாம அப்படியே போட்டுனோம்னா நம்முடைய ஆலோசனைகளை கர்த்தர் எடுத்துடுவார், போதனைகளை எடுத்து விடுவார். போதனை எப்படினாலும் வரும். நம்ம பாஸ்டர் மூலமாக கர்த்தர் போதிக்கிறார், நம்ம அப்பா அம்மா மூலமாக கர்த்தர் போதிக்கிறார். கொஞ்சம் அமைதியாக யார் மூலமான கர்த்தர் போதிப்பார். அதை நீங்கள் அப்பா அம்மா சொல்வதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், அப்பா சொல்லுவதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், தம்பி சொல்லுவதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், ஆண்டவர் சொல்லுவதாக எடுத்துக்கொள்ளுங்க. அத போதனை. தேவன் யார் மூலமானாலும் போதிப்பாரு. இப்ப நேற்று போயிருந்த பாருங்க, நாங்க நம்ம சுனில் பாதம் அவர் மூலமா ஒரு போதனை கிடைச்சு நமக்கு. யார சொல்லுங்க பாக்கலாம். கார் டாக்டர் சொல்லுங்க, தம்பி ரவி கார் டாக்டர். அவர் மூலம் நல்ல ஒரு போதனை கிடைச்சு. யாராவது சொல்லுங்க. சசி சொல்லுங்க பாக்கலாம். என்ன டீச்சிங் கிடைச்சு அவர் மூலமா நமக்கு போதனை, நல்ல ஒரு போதனை கிடைச்சு. நல்ல யோசிங்க. அப்படி முடியல என் தம்பிமார் வந்து முன்னாடி படித்து அது கனவு கண்டாது என்ன செய்யுங்க. அந்த போதனை என்ன நல்ல போதனையா? அவர் மூலமாக நல்ல ஒரு போதனை கிடைச்சது. சொல்லுங்க பார்க்கலாம். சட்டன்லி சொல்லுங்க. ரவி கேட்கிறாரு சிவகிட்ட, என்ன போதனைன்னு எனக்கு கொஞ்சம் புரியவில்லை. பிரயோஜனமான ஒரு போதனை அவர்கிட்ட கத்துக்கணும். சொல்லுங்க சிவாஜி. சசி சொல்லுங்க. ஏன்னா நம்ம நாட்டம் நம்ம தான் கேட்க முடியும். இப்ப சுஜன் பிரதர் கேட்க முடியுமா? சுஜன் பிரதர் அந்த இதே சொல்லுங்க சுஜன் பிரதர். அவருக்கு நாயகையா வந்தேன் போயிட்டு வந்து நீங்க என்ன கத்துக்கொண்டு நீங்க எனக்கு கத்துக் கொடுங்க, நீங்க எனக்கு சொல்லிக் கொடுங்க. அவரு டயர்ல ஏர் கம்மியானதுக்கு ஒண்ணு வச்சிருந்தாரு தெரியுமா? இப்போ ரவி சொல்றாங்க, இப்ப ஆமைன்னு சொல்லி என்ன பண்ணுங்க. அது எவ்வளவு பெரிய போதனை பாத்தீங்களா? சின்ன விஷயம் வச்சிருந்தார். வண்டி ஏர் அடிச்சிருக்காங்க இல்லையா? போதனை கிடைச்சா இல்லையா? இப்படிதான் தேவன் நமக்கு போதிப்பார். எல்லாம் கை வந்து சொல்லுவாங்க. அது அற்புதமான போதனை. ரவிகிட்ட உடனே சொன்னேன், இது மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க. அவர் கண்டிப்பா வாங்குறேன். எவ்வளவு ரேட்டுன்னு கேட்டேன். 2000 ரூபான்னு சொன்ன உடனே வாங்குறேன்னு சொன்னார். போதனை எங்க இருந்து கிடைக்குது பாருங்க. ஸ்தோத்திரம். சின்ன ஒரு பாக்ஸ், இந்த அளவுக்கு தான் பாக்ஸ். அந்த பாக்ஸ் பிளாக் கலர்ல வச்சிருந்தார். பார்த்தா கார் ஏர் அடிச்சுருக்குங்க. அது பாட்டு ஓடிட்டே இருக்கு. ஏர் கரண்ட்ல மாட்டி விட்டுட்டாரு, பேட்டரியில ஏர் ஓடிட்டே இருக்கு. இது எப்படின்னு கேட்டா, அதுவே ஏர் அடிச்சோம்னா அதை ஸ்டாப் ஆகிடும்னா. எவ்வளவு பெரிய டீச்சிங், எவ்வளவு பெரிய போதனை கர்த்தர் அந்த மனிதன் மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் என்பதை பாருங்கள். எப்படி வேண்டுமானாலும் கர்த்தர் போதிப்பார், எப்படி வேண்டுமானாலும் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார், போதனைகளை கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். யார் மூலமானாலும் போதிப்பார். நேற்று அங்கே போகலன்னா அது இருக்குங்கிற விஷயமே நமக்கு தெரியாது. நேற்று அங்கே போனவர்கள் எப்படி தெரியும் நமக்கு? நேற்று அங்கே போனபடினால போதனை அது மூலமா கர்த்தர் நமக்கு டீச் பண்ணாரு, போதனை பண்ணார். அதனால யாரு பேசினாலும் கவனிங்க. அது மூலமா நமக்கு பல டீச்சிங், பல போதனைகள் அதில் இருக்கும். நம்ம அப்பா சொன்னாலும், அம்மா சொன்னாலும், தம்பி சொன்னாலும், தங்கச்சி சொன்னாலும், யாரு சொன்னாலும் அதுல நமக்கு பல போதனைகளை கர்த்தர் அதன் வழியாக போதனைகளை கற்றுக் கொடுப்பார். இப்ப பாருங்க, ஓய்வுனால தேவனுடைய வேலைன்னு போதிப்பது. நீங்க நினைக்க கூடாது, என்ன இதே வேலை தான் ஆண்டவருக்கு இதெல்லாம் சொல்வது, அதான் வேலை. அவருடைய டியூட்டி அதான். இப்ப நம்முடைய அப்பாவுடைய டியூட்டி அவர் கரெக்டா செய்வார். அது அப்பாவுடைய டியூட்டி. போதிப்பாரு, சொல்லுவாரு, நம்மளை அடிப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. இப்ப ஸ்கூல்ல படிக்கும்போது எவ்வளவு போதனைகளை கற்றுக்கொண்டோம். நீங்க எல்லாம் வெல் எஜுகேட்டடா இருக்கீங்க. இது காரணம் நீங்க கற்றுக்கொண்டது. அங்க போதிக்கிறவர் இல்லாவிட்டால் நீங்க எப்படி உங்களை வளர்ந்துருப்பீங்க? எல்லாம் எம்ஏ படிச்சிருக்கீங்க, எம்எஸ்சி படிச்சிருக்கீங்க, பிடெக் படிச்சவங்க இருக்கீங்க, இன்ஜினியர்ஸ் எல்லாம் இருக்கீங்க, எல்லாமே இருக்கீங்க. இப்ப ஐயா பாருங்க, சிங்கர் ஐயா, லிரிக் ரைட்டர் ஐயா, கற்றுக்கொண்டதை எழுதுகிறார். அவர் தனக்கு கற்றுக்கொண்டதே, தனக்கு தேவன் போதித்ததே பாடலாக எழுதுகிறார்.
போதகர் இல்லாவிட்டால் உங்களுக்கு காலேஜில், உங்களுடைய ஸ்கூலில் உங்களுக்கு ஒரு டீச் பண்ணுறதுக்கு, போதனை பண்ணுவதற்கு ஒருவர் இல்லாமல் போனால் இன்னைக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய ஆள் ஆயிருக்க முடியுமா? இன்னைக்கு எழுதுவீங்களா? பேனா வச்சு எழுதுறீங்க, என்ன எழுத முடியுமா? கற்றுக்கொண்டது உங்களுக்கு யாரோ ஒருவர் போதித்தார், யாரோ ஒருவர் சொன்னார், அதனால நீங்க கற்றுக்கொண்டு வளர்ந்திருக்கிறீர்கள். எல்லாம் கைவெட்டு ஆமென் சொல்லுவோம். ஆமென். போதிக்கிறவர் வசனம் தான் சொல்லுகிறது. போதிக்கிறவர் இல்லாவிட்டால் அறிந்து கொள்வது எப்படி? போதிக்கிறவர் இல்லாவிட்டால் இன்னைக்கு நம்ம சபையில பாஸ்டர் இல்லைன்னா, பாஸ்டர் இல்லை அப்படி எப்படி நீங்க காரியங்களை தெரிந்து கொள்வது? பாஸ்டர் ஒரு நாள் ஒரு காரியம் சொன்னாங்க. ராஜு பாஸ்டர் இருக்காரு இல்லையா, ராஜு பாஸ்டர் அவர் ஒரு ஸ்தாபனத்தில் இருந்தார். பாடல் மட்டும் பாடினா போதுமா? அவர் ஸ்கிரீன்ல யார் வருவாங்க? வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் பேசுவாங்க. இது என்ன போகுது? வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் பேசுவாங்க. நம்ம பாஸ்டர் ஏதாவது சத்தம் போட்டு இப்படி இருந்தா நீ உருப்பட மாட்டப்பா, நீ நல்ல ஒரு சபையை நீ உருவாக்கணும்னு சொல்லி அவருக்கு அறிவுரை சொல்லி போதை இவர் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஆபி கொஞ்சம் அமைதியா பிரைஸ் தி லார்ட். இவர் போதனை பண்ணியிருக்காரு, இவர் அவருக்கு போதிச்சிருக்கிறார். அதை கேட்டதுனால இந்த மனுஷன் இன்னைக்கு பாஸ்டர் ராஜு அவர்கள் நல்லா இருக்கிறார். எல்லாம் கைவிட்டு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அந்த போதனை கேட்டதுனால போதிப்பார். கர்த்தர் யார் மூலமானாலும் போதிப்பார், எவர் மூலமானாலும் போதிப்பார். அந்த சபையில் அவர் டிவி போட்டுட்டு இருந்தா, டிவி போட்டு யாரோ ஒருத்தர் பேசுகிறது அவங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஏதோ ஒரு லாங்குவேஜில் பேசுனாங்க. அதை கேட்டு அந்த ஜனங்கள் கேட்டு கொண்டிருந்தா, அந்த ஜனங்களுக்கு போதிப்பது யாரு? அந்த ஜனங்கள் வளர்வது எப்படி? இன்னைக்கு நான் கூட ஆன்லைன்ல பேசும்போது நிறைய பேர் பதில் சொல்றீங்க. பதில் சொல்வதற்கு காரணம் என்ன? உங்க பாஸ்டர் உங்களுக்கு என்ன போதித்து வைத்திருக்கிறார். உங்க பாஸ்டர் போதிக்காவிட்டால் நீங்க எப்படி அறிந்திருப்பீர்கள்? உங்க பாஸ்டர் மூலமாக, நம்முடைய போதகர் மூலமாக தேவன் பேசுகிறார், கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் போதிக்கிறார், ஆண்டவர் உங்களுக்கு போதனை சொல்லிக் கொடுக்கிறார். அதே போல இயேசு என்ன செய்கிறார் பாருங்க, அவர் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். நல்லா கவனிங்க, ஸ்தோத்திரம். போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அவருடைய டியூட்டி அது. அவனுடைய பெற்றோர்கள் நமக்கு நல்ல காரியம் சொல்றாங்க, அது அவங்க டியூட்டி, அதை அவங்க செய்யணும், அந்த வேலையை அவங்க செய்யணும். ஆண்டவர் அவருடைய வேலையை செய்கிறார், கர்த்தர் போதிக்கிறது அவருடைய வேலை. அதனால நமக்கு பல விதத்துல பல காரியங்களை நமக்கு சொல்லி அவர் என்ன செய்கிறார்? போதிக்கிறார். அது போதனை செய்யும்போது பாருங்க, அங்க ஒரு சம்பவம் நடக்குது 16ஆம் வசனத்துல. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அப்ப பாருங்க, 18 வருஷம் பலவீனப்படுத்தும் ஒரு ஆவி பிடிச்ச ஒரு அம்மா அங்க இருக்குது. அப்ப தேவாலயத்துக்கு வருகிறவர்கள் எல்லாருமே நல்லா வருவாங்கன்னு சொல்ல முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த தேவாலயத்துக்கு இத்தனை பேர் வந்திருக்கீங்க. இப்ப ஆண்டவர் பாஸ்டர் ஒரு வெளிப்பாடு சொன்னார். என்னென்ன சொன்னார் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்டொமக், கண், கை, இதெல்லாம் எப்படி வந்து பாருங்க. அத்தனை பேருக்கு இருந்திருக்கீங்க. ஸ்தோத்திரம். அவ்வளவு விலகின உள்ளவர்கள் நீங்க இருந்திருக்கீங்க. அப்ப சபைக்கு வருகிறவர்கள் எல்லாரும் நல்லா வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அதை புரிந்து கொள்ளுங்க. நல்லா வருவாங்கன்னு சொல்ல முடியுமா? சபைங்கிறது ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒர்க் ஷாப். இந்த ஒர்க் ஷாப் போறது, ஒரு ஒர்க் ஷாப் வர வண்டி நல்ல வண்டி வருமா? ரவி ஒரு நாள் நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துட்டே இருந்தோம். வண்டியில் புகை வந்துருச்சு. வண்டியில புகை வந்துருச்சு, ஃபுல் புகை. ரவிக்கு மனசே இல்லை பாருங்க. அன்னைக்கு சாப்பிடுறதுக்கு மனசு இல்லை, வண்டி ஓட்டுறதுக்கு மனசு இல்லை. மரம் கொண்டு அந்த வண்டியை ஒர்க் ஷாப் ஓட்டுருச்சு. அந்த வண்டியை சரி பண்ணி வாட்டர் சர்வீஸ் பண்ணி கையில் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு சந்தோஷம். சபை என்பது வருஷம். இங்க வந்தாச்சு. இங்க எப்படி யாரெல்லாம் வருவாங்க? பிரேக் இல்லாத கூட இங்க வரும், பெல் இல்லாத வரும், ஆயில் மாற்ற வேண்டியது வரும். இங்க விட்டு எல்லாத்தையும் சரி பண்ணி போகும்போது வண்டி ஷோரூம்ல இருந்து இறங்கின மாதிரி போகும். இங்க போதனை தான். போதனை பண்ணி 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 எல்லாத்தையும் சரி பண்ணி எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி சரி பண்றதுதான் வருஷம். ஸ்தோத்திரம். ஆமென். இது ஏகதேசம் சபை என்பது வர்க்ஷாப். அதை சரி பண்ணுவது, ஒழுங்குபடுத்துவது. உங்க வியாதியை, பலகீனத்தை, சோர்வை அல்லது பின்மாற்றத்தை. காலையில் பேசணும் இல்லையா, பின்மாற்றம் இல்லையா? பின்மாற்றம் போயிட்டா ஒண்ணுமே இல்லை. அதை கண்டினியூ பண்றதுக்கு டைம் இல்லை. அடுத்த வருஷம் வரும்போது பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இயர் ஐயா சொல்றாரு, இந்த இடையில வந்துடாதீங்க, அடுத்த வருஷம்
நெக்ஸ்ட் இயர். அப்ப சபை என்பது உங்களை உருவாக்குகிற இடம். எல்லாம் கைவிட்டு ஆமென் சொல்லுவோம். ஆமென். போதனை என்பது உங்களை உருவாக்கணும். பிரசங்கம் என்பது உங்களை உருவாக்கணும். அப்ப அங்க போகும்போது பாருங்க, ஒரு சபைக்குள்ள எல்லாரும் நல்லா வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் கவலையோடு வருவார்கள், ஒருவர் கண்ணீரோடு வருவார்கள், ஒருத்தர் பலகீனத்தோடு வருவார்கள், ஒருத்தர் கால் வலியோடு வருவார்கள், ஒருவர் காது வலியோடு வருவார்கள். இந்த பலகீனம் எப்படி வந்துச்சுன்னா, அங்க வசனம் சொல்லப்படுது, ஒரு பலகீனப்படுத்த ஒரு ஆவி. இன்னைக்கு நீங்க பலகீனத்தோடு வந்திருக்கீங்கன்னா அது யாரால் வந்தது என்றால் அது ஒரு ஆவி கொண்டு வந்துச்சு. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு ஆவி பலகீனத்தை கொண்டு வந்திருக்கிறது. இப்ப அதை ஆண்டவர் பிகினிங்லேயே சரி பண்ணிட்டார். எல்லாம் கைவிட்டு ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஒரு அபிஷேகம் இறங்குச்சு பாருங்க. ரவி வீட்டுல முதல் முறையாக இறங்குச்சு. இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாகங்கிற மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதல் முறையாக ரவி வீட்டுல ஒரு அபிஷேகம் இறங்கி. ஓகே சிஸ்டர், எப்படி இருந்துச்சு பிரேயர் சிஸ்டர்? சத்தம் கேட்கலாம் சிஸ்டர். பாருங்க, நல்லா இருந்துச்சு சொல்றாங்க. ஓகே சிஸ்டர், அபிஷேகம் எப்படி சிஸ்டர்? பயங்கரமா இருந்துச்சு. நீங்க கண்டீங்களா இது வரைக்கும் அந்த அபிஷேகத்தை அந்த வீட்டுக்குள்ள பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முன்னால வரலாறு காணாத ஒரு அபிஷேகம்னு கோகிலா சிஸ்டர் சாட்சி கொடுக்குறாங்க. இறங்கிச்சு பாருங்க, அப்படி இறங்கி 4 டைம் ஏறி இறங்கிச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு மழை பெஞ்சு அடிச்சு போச்சு. திருச்சந்திரன் ஐயா வீட்டு வரைக்கும் போச்சு அந்த அபிஷேகம். போட்டு ரிட்டர்ன் மறுபடியும் ஆரம்பிச்சிச்சு. அங்க வரைக்கும் போச்சு 4 முறை. ரவி வீடு சேஞ்ச் ஆகி போச்சுயா. அந்த அபிஷேகத்துல ரவி வீடு டோட்டலா சேஞ்ச் ஆகி போய் போட்டி குழம்புல வச்சு ஐயா வந்து ரவிங்க அப்பா வந்து எனக்கு கேட்கிறாரு, ஐயா எப்படி குழம்பு? இந்தியாவிலே இந்த மாதிரி குழம்பு நான் பார்த்தது இல்லை. இந்தியா லெவலுக்கு போயிட்டேன். அவர் பார்க்கற இந்தியா லெவலா? சும்மா சொல்றீங்கண்ணா, நிஜமா தான் ஐயா. நேற்று கூட வண்டி போட்டாங்க காத்திருந்தோம். அப்ப கூட வந்து கேட்டார், எப்படி குழம்பு பரவாயில்ல? நேற்று ரவி அங்க நின்று இருந்தாரு. அப்பவும் கேட்டாரு என்கிட்ட, ஐயா குழம்பு பரவாயில்லையான்னு. ஐயா நேற்று இந்தியா லெவலில் சொல்லிட்டேன் இல்லையாங்க. இல்லையா அது அந்த அளவுக்கு இருக்குதாங்க. ஐயா நான் சொன்னதுக்கு அப்புறம் என்ன மறு பயிற்சி? எனக்கு ஒரே பயிற்சி தான், 2 பயிற்சி இல்லை. ஒரே பயிற்சி தான் எனக்கு, 2 பயிற்சி இல்லையான்னு. அப்புறம் எலி மருந்து வாங்குறேன்னு போனாரு. அந்த அபிஷேகம் இறங்கி இருக்கிற எலிகள் எல்லாம் கொள்ளுது. வீட்டு முன்னால இருக்கிற எலிகள், வீட்டுல இருக்கிற எலிகள் எல்லாம் அபிஷேகம் கொள்ள ஆரம்பிக்குது பாருங்க. இப்ப எலி மருந்து போயிட்டா இருக்கும். கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. அப்ப ஒரு சபையில எல்லாரும் நல்லா வருவாங்கன்னு சொல்ல முடியாது. வியாதியோடு பலகீனத்தோடு சில ஜெப குறிப்போடு கூட வருவாங்க. இங்க வரும் பொழுது அது நிவர்த்தி செய்யப்படுகிறது. எல்லாம் கைவிட்டு ஆமென் சொல்லுவோம். ஆமென். இந்த சபைக்குள்ள வரும்போது சரியாயிடும். அவ்வளவுதான். உள்ள கால் வச்சுட்டீங்களா முடிஞ்சு. ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு அம்மாவை கூட்டிட்டு வந்தாங்க. அந்த ஸ்டெப்ல ஏற மாட்டேன். சிஸ்டருக்கு தெரியும். சிஸ்டர் தான் கீழே இருந்தாங்க. சிஸ்டர் கீழே இருந்தீங்க. சிஸ்டர் அந்த ஸ்டெப்ல கால் வைக்க மாட்டேங்குது பிசாசு. ஒரு இந்த சப்பரம் தூக்குற மாதிரி தூக்கிட்டு மேல வந்தாங்க. 2-3 பேர் சேர்ந்து தூக்கிட்டு அலைரடி உள்ள வந்துச்சு. ஏன் உள்ள வர மாட்டேங்க? இங்கே வந்தால் அது போய்விடும். ஆமா, இங்க வந்தால் வியாதி மாறிவிடும். சபைக்கு வந்தால் போராட்டங்கள் மாறிவிடும். இப்ப நம்ம வியாதி வருது. எத்தனை வருஷம் வியாதி உள்ளதான்? அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால். எத்தனை வருஷம்? 18 வருஷம். ஒன்று புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு சபைக்குள்ள கால் வச்சுட்டீங்க. 18 வருஷம் என்ன, 15 வருஷம் என்ன, 10 வருஷம் என்ன, இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீங்க மாற போகிறது. எல்லா பிரச்சனைகளும் கர்த்தர் மாற்ற போகிறார். 18 வருஷமா உங்களுக்கு குடியிருக்க இடம் இல்லை, இன்னைக்கு வரப்போகுது. நீங்க வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு இடம் சாங்ஷன் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். பரலோகத்துல சாங்ஷன் ஆயிடுச்சு, வந்துடும். கர்த்தர் உங்களுக்கு இடத்தை கொடுக்க போகிறார், வீடு கொடுக்க போகிறார். 18 வருஷம் அந்த அம்மா பலகீனப்படுத்த ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவு வேணும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். இங்க புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை நீங்க நடக்க முடியாம மூட்டு வலி, கால் வலி, எவ்வளவு வேணும் நடக்க முடியல, பேச முடியல வந்திருக்கலாம். ஆராதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை செக் பண்ணி பாருங்க, எல்லாம் சரியா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் கர்த்தர் தொட்டுட்டார். இந்த ஆராதனை ஆரம்பத்தில் பாருங்க, மெசேஜ் முன்னால ஒரு அபிஷேகம் இறங்குச்சு. அதுக்கு முன்னால பச்சை குழந்தை ஆராதனை நடக்கும்போது ஒரு அபிஷேகம் இறங்குச்சு. கடைசியில் பார்த்தா பாஸ்டர் மூலமா ரெவலேஷன் வருது. ஸ்டொமக் பெயின் சரியாயிருச்சு, கழுத்து வலி சரியாயிருச்சு, கால் வலி சரியாயிருச்சு, உங்க சரீரத்தை கர்த்தர் தொட்டுட்டாரு. அதுதான் தேவாலயம். ஆமென். அல்லேலூயா. அதனால வாங்கன்னு சொல்றோம். எதுக்கு உங்களை வாங்கன்னு சொல்றோம்?
உங்ககிட்ட எதுவும் வாங்குறதுக்கா? உங்ககிட்ட தான் நாங்கள் எடுத்து கொடுப்பதற்கா? இல்லை, நீங்கள் நல்லா வருவதற்கு. உங்கள் குடும்பத்தின் மீது எங்களுக்கு ஒரு அக்கறை இருக்குது. நீங்கள் நல்லா வரணும், நீங்கள் பரலோகம் போகணும், நீங்கள் நல்லா செழிப்பாகணும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கிற நோக்கத்தில் தான் நீங்கள் வரல. ஏன் வரலன்னு கேட்குறோம். ஸ்தோத்திரம். வேற ஒன்றும் இல்லை, வேற எந்த நோக்கமும் கிடையாது. சபைக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது. உங்களை வளர்த்து எடுத்து உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்க இடத்தில் பரலோகத்தில் உட்கார வைக்க வேண்டும். அப்ப இந்த அம்மா நடக்க முடியாத அம்மா, கூனி, எவ்வளவு வேணா நிமிர முடியாத கூனி, ஆனால் சபைக்கு வந்திருந்தது. நடக்க முடியல, தவழ்ந்து கொண்டாவது அந்த அம்மா தேவாலயத்துக்கு வந்திருக்கு பாருங்க. அந்த அம்மாவை நம்ம பாராட்டோம். ஸ்தோத்திரம். முடியல, நமக்கு சின்ன ஒரு காய்ச்சல் வரமாட்டோம், தலைவலினா வரமாட்டோம். இந்த அம்மா பாருங்க, நடக்க முடியாத ஒரு கூனி, 18 வருஷம் நடக்க முடியாது, ஆனால் தேவாலயத்துக்கு வந்து விட்டது. எல்லாம் கைவிட்டு ஆமென் சொல்லுங்க. ஆமென். 18 வருஷமா நடக்க முடியல, ஆனால் அந்த அம்மா தேவாலயத்துக்கு வந்தே தருவேன். நான் மறித்தால் தேவாலயத்திலே மறிப்பேன், நான் செத்து போன அங்கேயே செத்து போறேன். அந்த அம்மா வந்திருக்கு. 18 வருஷமா லீவு போடல, 18 வருஷமா அந்த அம்மா வராம இருக்கல, 18 வருஷமா தேவாலயத்துக்கு வந்திருந்தது அம்மா. இப்ப நடக்க என்ன நடக்கு பாருங்க. 12ஆம் வசனத்துல இயேசு அவளை கண்டு, எல்லாம் கைவிட்டு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இயேசு அவளை கண்டு. அப்ப தேவாலயத்துல நீங்க வரும்போது தேவன் உங்களுக்கு குறிப்பா பார்ப்பார். என் மகள், என் மகன் இந்த பிரச்சனையோடு வந்திருக்காங்க, இதை நான் சரி பண்ணணும் எனக்கு பார்ப்பார். ஒரு முறை கோயம்புத்தூர்ல மீட்டிங் நடந்துச்சு. 500 பேர் இருந்தாங்க அந்த மீட்டிங்ல. நம்மளே லாஸ்ட்ல கடைசியில் உட்காந்தேன். அந்த மீட்டிங் நடத்துற பாஸ்டர் ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர், ரொம்ப ஃப்ரெண்டு. மைக்கில் சொன்னார், பாஸ்டர் டேனியல் அவர்கள் தயவு செய்து மேடைக்கு வருவோம்னு சொன்னார். நான் நினைச்சேன் 500 பேர்ல எத்தனை டேனியல் இருப்பாங்க? நான் ஒருத்தனா? 500 பேர் இருக்காங்க, அதுல எத்தனை டேனியல் இருப்பாங்க? நான் அமைதியாக உட்கார்ந்துருந்தேன். 2 டைம் சொன்னார், பாஸ்டர் டேனியல் அவர்கள் மேடைக்கு வருவோம், ஸ்டேஜுக்கு வருவோம்னு சொன்னார். நான் உட்காந்து அடுத்து ஒரு வாலிய பையன் அனுப்பினார். அங்கே பாருங்க, பாஸ்டர் டேனியல் உட்காந்துருக்காரு. நான் சொன்னேன் கூப்பிடலாம். அந்த பையன் வந்து பாஸ்டர் பாஸ்டர் முன்னால் கூப்பிடுறாரு. 500 பேர்ல என்னை அவர் கண்டு கொண்டார். எல்லாம் கைவிட்டு ஆமென் சொல்லுங்க. ஆமென். 500 பேர் இருக்காங்க. 500 பேர்ல என்னை அவர் கண்டு கொள்ளுகிறார் என்றால் தேவனாகிய கர்த்தர் உங்களை இந்த சபையில கண்டுகொள்ள மாட்டாரா? உங்களை பார்க்க மாட்டாரா? அப்ப இந்த காலை வேளையில் இந்த ஆராதனையில நீங்கள் என்னை ஆண்டவர் பார்க்க மாட்டாரா? என் குடும்பத்தை பார்க்க மாட்டாரா? என் பிள்ளைகளை பார்க்க மாட்டாரா? என்னுடைய பிரச்சனைகளை பார்க்க மாட்டாருன்னு வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து விட்டார். கர்த்தர் உங்க பிரச்சனைகளை பார்த்து விட்டார். கர்த்தர் உங்க வியாதியை பார்த்து விட்டார். உங்க போராட்டத்தை கர்த்தர் பார்த்து விட்டார். எல்லாம் கைவத்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். உங்க பிரச்சனைகளை கர்த்தர் பார்த்து விட்டார். உங்களுக்கு குறிப்பா நம்ம பார்த்துட்டார். பாருங்க, அந்த வசனத்தை பாருங்க. பார்த்துட்டு அவளை கண்டு தமிழத்தில் அழைத்து, ஸ்தோத்திரம், பார்த்துட்டு விட மாட்டார், அழைப்பார். ஒரு காலை விடுறார், உங்களுக்கு ஒரு அழைப்பு விடுறார். ஒரு அழைப்பு உங்களுக்கு விடுகிறார், அவர் பக்கத்தில் வரும்படி. ஒருவேளை பின்மாற்றத்தில் போயிருக்கலாம், நீங்க ஜெபிக்காம இருந்திருக்கலாம், ஆண்டவர் வேண்டான்னு விட்டு இருந்திருக்கலாம். உங்களை கர்த்தர் அழைக்கிறார், தம்மிடத்தில் வரும்படி தேவன் அழைக்கிறார். இன்னைக்கு பக்கத்தில் வந்துடுங்க. அப்ப தேவன் பார்ப்பதோடு நிறுத்திக் கொள்வது அல்ல, அவர் உங்களை அருகில் அழைக்கிறவர், பக்கத்தில் அழைக்கிறவர். இன்னைக்கு கர்த்தர் ஒருவேளை ஊழியத்துக்கு கூட உங்களை அழைக்கலாம். ஏனென்றால் காரணம் என்னவென்றால் 10,000 சபை தரிசனம் இருக்கிறது. இன்னைக்கு காலையில் கூட பாஸ்டர் நல்ல ஒரு காரியத்தை சொன்னார். ஒரு குறிப்பிட்ட நபரை குறித்து, பேரெல்லாம் சொல்ல முடியாது, ஒரு குறிப்பிட்ட நபரை குறித்து, நான் வருகிறேன், ஊழியத்தில் இணைகிறேன், ஊழியம் செய்கிறேன் என்று ஒரு குறிப்பிட்ட நபர் நேரிலோ அல்லது தொலைபேசி வாயிலாகவோ சொல்லியிருக்கிறார். அவருக்காக எல்லாம் கைவிடுத்து சோதரம். ஆமென். கர்த்தர் சித்தமான வரட்டும். 10,000 சபை நம்ம பாஸ்டர் ஒரு ஆளை போய் பார்க்க முடியுமா? சொல்லுங்க. பச்சை குழந்தை பார்க்க முடியுமா? சிவாஜி, சசி பார்க்க முடியுமா? அதுதான் உங்களை வளர்த்துட்டு இருக்க. உங்களை உருவாக்க காரணம் என்ன? ஒரு சபை வருகிறது உங்களுக்கு. என் தம்பி ரவிக்கும் சபை வருகிறது. ரவியை நாங்கள் தம்பிங்கிறதுனால நாங்கள் அவருக்கு சபை கொடுக்காம விட்டுற முடியுமா? ஜாலியாக பேசுவோம், கேலி கிண்டல் நையாரிலாம் பேசுவோம். அதனால எங்கள் தம்பி விட்டுற முடியுமா? நாங்கள் என் தம்பிக்கு ஒரு அதை உருவாக்குறோம். ஸ்தோத்திரம். ஆமென். எல்லாத்தையும் உருவாக்க காரணம் என்ன? எல்லாத்தையும் உருவாக்குற காரணம் 10,000 சபை பெரிய விஷயம் இருக்குங்க, தரிசனம் இருக்குது. அந்த தரிசனத்தில் உங்களை உட்கார வைப்பதற்கு தான் இவ்வளவு முயற்சிகள் எடுக்கிறது. அதனால தான் உங்களை அழைக்கிறோம், வாங்க பிரேயருக்கு அழைக்கிறோம். எதுக்கு போன் பண்றோம்? அது பாருங்க, எங்க தம்பி மாதிரி மிலிட்டரி மாதிரி பண்ணாங்க. திருச்செந்தூர்ல போய் கார் போட்டு அங்க காத்திருக்கிறோம். ஏன் வராங்க பாருங்க, இந்த ராணுவ வீரர்கள் பேக்கெல்லாம் மாட்டிட்டு வருவாங்க பாருங்க யுத்தத்துக்கு.
அது மாதிரி என்ன செய்றாங்க, சொல்லுன்னு வராங்க. பயங்கரமா இருந்துச்சு. கரெக்டான ஆட்கள். ஆமென். எல்லாம் கைவிட்டு ஆமென் சொல்லுமா. நம்ம சபைக்கு, பிரான்ச் சபைகளுக்கு ஏற்ற ஆட்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏற்ற வாலிபர்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அபி மேல கூட எனக்கு ஒரு பாரம் இருக்கு, அவனும் வரணும். அவனுக்கு ஜெபிச்சிருக்கேன். நம்ம தம்பி அவனை வந்து ஊழியத்தில் பங்கெடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. இப்போ படிச்சுட்டு தான், ஓகே படிக்கட்டும். படித்து முடித்தவுடன் வந்து இணைந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பிரான்ச்சு நிறைய பண்ணணும். ஐயா அவன் அட்வொகேட் வரட்டும். ஏன்னா நம்ம சபைக்கு ஒரு அட்வொகேட் தேவை இருக்கட்டும். நம்ம அட்வொகேட், நம்ம சபைக்காக ஒரு அட்வொகேட், நம்ம ட்ரஸ்ட்டுக்கு ஒரு அட்வொகேட்டாக அவன் இருக்கட்டும். நல்லது, நம்ம பையன் இல்லையா? நம்ம சபைக்காக உழைக்கட்டும். ஒரு பிரான்ச் சபை அவனுக்கு கொடுப்போம். பல பிளான் வச்சிருக்காரு நம்ம பாஸ். ஆமென். இப்ப அவர் சார்பா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவ்வளவு தரிசனங்களை, அவ்வளவு காரியங்கள் நம்முடைய சபையில நிறைவேற போகிறது, நடக்க போகிறது. அதுக்குள்ள காரியம். அதனால தான் அழைக்கிறார். உங்களும் அழைக்கிறது காரணம் என்ன? வாலிபர்களை, வாலிப பிள்ளைகளை அழைக்கிறது காரணம் என்ன? நேரத்துல கார்ல எப்படி நெருக்கிட்டு போனோம் இல்லையா? புரியா இருந்துச்சா? ரவி, என் தம்பி நெருக்கிறாரு. ரவி அவருக்கு நல்ல சீட்டு கிடைச்சிருச்சியா? ரவிக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் சீட். ஐயா கண்டுபிடிச்சு விட்டாரு. ஐயோ சாதாரண நினைக்கிறீங்க, வெளிப்பாடு உள்ளவர் ரவி. ஐயா பாருங்க எப்படிப்பட்ட வெளிப்பாடு. உடனே சொல்லிவிட்டார் டிரைவிங். அடிச்சாரு பாருங்க ஒரு அடி. இப்ப ஐயா அடிச்சது என் தலையில ஆணி வச்சு அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆகையால் ஐயாவை யாரும் சாதாரணமாக எண்ணி விடாதீர்கள். நீங்க வீட்டுல என்ன சாப்பிட்டு வந்தீர்கள் என்று ஐயா கிளியரா சொல்லி விடுவார். ஐயாவோட தீர்க்க தரிசி. ஆமென். நான் ஒரு நாள் ஒரு தீர்க்க தரிசனம் கூட்டத்துக்கு போயிருந்தேன். நான் எல்லாம் வாங்க பாசம் நாங்க. சரி வரேன் அப்படின்னு போய் முன்னாள் உட்கார்ந்துருந்தேன். அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர் 1 2 3 4 6வது இடத்துல உட்கார்ந்து இருக்கிறவர் உருளைக்கிழங்கு சாப்பிட்டு வந்திருக்கிறான்னு சொன்னார். நான் 5வது இடத்துல உட்கார்ந்து, நானும் உருளைக்கிழங்கு தான். நானும் காலையில் உருளைக்கிழங்கு சாப்பிட்டு தான் போயிருக்கேன். இதெல்லாம் ஒரு தீர்க்க தரிசனமா? உருளைக்கிழங்கு சாப்பிட்டு வந்தீங்க, தக்காளி அதிகமாகி விட்டது, நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு புளி அதிகமாக சேர்த்து விட்டார்கள், உப்பு இன்னைக்கு உங்க வீட்டுல குறைவா போட்டிருக்கு. இதெல்லாம் தீர்க்க தரிசனமா? இப்ப ஐயா சொன்னார் பாருங்க, டிரைவிங் அடிச்சார் பாருங்க, தீர்க்க தரிசனம். இப்படி இருக்கும். எல்லாம் கைவிட்டு ஆமென் சொல்லுங்க. ஆமென். எப்படிப்பட்ட வெளிப்பாடு ஐயா! நான் அசந்து விட்டேன் ஐயா. எப்படி பாருங்க ஐயா, இதெல்லாம் வெளிப்பாடுதான். அப்ப ஐயாவுடைய வெளிப்பாடு கொடுக்குன்னா, ரவி மட்டும் நெருக்கடிகள் இல்லை. ரவி மட்டும் ஸ்பெஷல் சீட் அங்கே போட்டு வைத்திருக்கு, ரிசர்வேஷன் ரெடியா இருக்கு. அந்த சீட்ல ரவி என்று போர்டே வைத்திருக்காங்க பாருங்க. யாரும் உட்கார முடியாது. அவருக்கு என்று அந்த இடம் ரிசர்வேஷன்ல இருக்கு. சிஸ்டர் பாத்துக்கோங்க, உங்க கணவருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குன்னு நீங்க பாத்துக்கொள்ளணும். ஐயா நம்ம ரூட்ல இருக்குறத பிளான் பண்ணி போயிருந்தீங்க நாள். அப்படிங்களா ஐயா? நம்ம ரூட்ல இருந்தப்ப விட்டா பண்ணீங்க. சரி ஐயா, போயிருக்கறோம். சரி ஐயா. எங்க உட்கார செடி போகுது. இல்லையா, போகும்போது அவரு வேற ஓடிட்டு இருந்தாரு. இடையில போனா அப்படி விஷயம் மாறிடுச்சு ஐயா. என் மகன் ஆண்டு பாத்துக்காரு. என் மகன் ரவி நெருக்கடியில் இருக்கிறார், ஒரு சீட்டு கொடுக்க வேண்டாமா என்று ஆண்டு இடையில மாத்தினார். ஓகே சார், உங்க கணவரை ரொம்ப மதிக்கணும். ஆமென். எங்க தம்பி அது ஏதோ டேனியல் பாஸ் யாரும் நினைச்சுக்காருங்க, உங்க கணவருடைய அண்ணன். உங்க பிள்ளைகளை என்னை பார்க்கும்போது எப்படி பாக்குறாங்க, பெரியப்பா தான் நான் சொல்லி வைங்க. அந்த பிள்ளைகளை என்னை பார்த்து எப்படி போகுதுங்க, இப்படி அந்த மூத்த பிள்ளை பார்த்து என்னை பார்த்து இப்படி ரிவர்ஸில் போகுது, இப்படி போயிட்டு இருக்கு. நான் ஒரு நாள் சொன்னேன், பெரியப்பாவுக்கு கொடுக்குற மரியாதையே யாரு? ரிவர்ஸில் போகுது. ரவி சில சமயத்தில் ரிவர்ஸில் போவார். புரிந்து கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். ஆமென். இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது பாருங்க. அவர் தம்மிடம் ஆலயத்தில். ஸ்தோத்திரம். அப்போ உங்களுக்கு காலிங் இருக்கிறது. உங்களுக்கு ஒவ்வொரு எல்லாம் கவனிங்க, பாத்தீங்கன்னா தான் பேச முடியுமா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலிங் கர்த்தர் வைத்திருக்கிறான். அப்போ அந்த காலிங் அதனால தான் அழைக்கிறோம், அதனால உங்களுக்கு ஃபோன் பண்றோம், அதனால உங்கள்கிட்ட விசாரிக்கிறோம், ஊழியத்துக்கு வாங்கன்னு சொல்றோம். ஏனென்றால் தேவன் உங்களை அழைக்கிறார். ஆமென். அடுத்து கீழே பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க, அழைத்து ஸ்திரியே. இப்ப இந்த ஸ்திரீன் போது வேதத்தை நீங்க ரொம்ப பார்க்கணும், பல இன்டர்பிரேஷன் இருக்குது. ஸ்திரீனா மனவாட்டின்னு கூட சொல்லலாம்.
திரு என்பது சபையை காட்டுகிறது. இது மனவாட்டி. ஆமென். ஒரு சபைக்கு போனேன், நல்லா கவனிங்க. அந்த சபைக்கு நான் போகும்போது வெளியில மனவாட்டி சபைன்னு போட்டுருந்துச்சு. சபை பேரு மனவாட்டி சபை. சரி, பரவாயில்ல, மனவாட்டி சபைக்கு வந்திருக்கணும். உள்ள போனா, உள்ள போனதுக்கு அப்புறம் தெரியுது அது சரியான மாவாட்டி சபை. ஒவ்வொரு மைக்க கையில் வாங்கணும்னு 100 பேர் ஆடுறாங்க பிசாசு. இது மனவாட்டி சபையா? சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம சபையில தேடி பிடிச்சி ஒரு பிசாசாவது கிடைச்சிருன்னு பார்க்குற ஒன்றும் இல்லை. எல்லாம் போகணும் இடத்துக்கு போயிடுச்சு. எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, எல்லாம் ஃப்ரீயா இருக்குது. ஒரு பிசாசாவது மருந்துக்காவது ஒரு பிசாசு ஆடுவான்னு பார்த்தா இல்ல, ஆடல. இல்ல, பிசாசுக்கு இடம் இல்லை, சாத்தானுக்கு இடம் இல்லை, சத்துருக்கு இடம் இல்லை. பிசாசு ஓடி போய் விட்டது, இங்க அட்ரஸ் இல்லாமல் போய்விட்டது. மருந்துக்காக ஒரு பிசாசு கிடைக்குமா? சும்மா தலையில கை வச்சு பார்க்கறேன், நானே ஆடி பார்க்கிறேன். பிசாசு இருக்கிறதா? ஆவியானவர் சொல்லுகிறார், பிசாசு இல்லப்பா, நீ எது போட்டு ஆடுற? பிசாசு இருந்தா அதே ஆடும். ஒருத்தருக்கு இல்லை. பிசாசு உள்ளவர்கள் கை வைத்துங்கள் பார்க்கலாம். ஒருத்தர் இல்லை பாருங்க. ஸ்தோத்திரம். ஆமென். எவ்வளவு நல்ல சபைன்னு பாருங்க. எல்லாம் கை வைத்து ஆமென் சொல்லுவோம். ஆமென். இப்படிப்பட்ட நல்ல சபை தேவன் நமக்கு தந்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். இப்படிப்பட்ட நல்ல சபை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி சொல். பிசாசு இல்லாத சபை. மாஸ்தி சபைக்குள்ள போய் இப்ப மட்டும் நான் போனேன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் ஆடும். வரலாறு காணாத பிசாசு அங்க துரத்தலாம். போனா நான் போக மாட்டேன். ஆமென். எனக்கு அங்க என்ன வேலை? இங்கதான் வேலை. ஆமென். நம்ம சபைக்கு உழைக்கதான் கர்த்தர் நம்மளே வச்சிருக்கிறார். ஏசிய சபைக்கு உழைப்பதற்கு தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அதனால இங்க உழைக்கணும். கர்த்தர் நல்லவர். அதனால பாருங்க, ஸ்திரீ சபை தான் ஒரு மனவாட்டின்னு அழைக்கிறாங்க. அந்த அம்மாவை சாதாரண பாருங்க, கூனின்னு கூட கர்த்தர் பார்க்கல. 18 வருஷம் பலகீனப்படுத்திருக்கிறா. அந்த அம்மாவுக்கு தேவன் கொடுக்கிற கணம் பாருங்க, மனவாட்டிங்கிறா. ஸ்திரீன்னா மனவாட்டி. இயேசு கிறிஸ்து தன் தாயை ஸ்திரீன்னு தான் சொன்னார், மனவாட்டின்னு தான் சொன்னார். அவங்க அம்மாவை ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்னங்கிறார். இந்த காணவர் கல்யாணத்தை அந்த குறைப்பட்ட போது, திராட்சரசம் குறைப்பட்ட போது, நம்ம போய் ஏதாவது செய்யப்பான்னு சொன்ன போது அவர் சொல்லுகிறார், ஸ்திரியே உனக்கும் எனக்கு என்னங்கிறார், மனவாட்டின்னு தான் சொல்றாரு. அப்போ இந்த அம்மா பாருங்க சொல்ற, ஸ்திரியே ஒரு பாருங்க, ஸ்திரியே உன் பலவீனத்தினின்று விடுதலாக்கப்பட்டா என்று சொல்லி எல்லாம் கைவிட்டு ஆமென் சொல்லுங்க. ஆமென். புரிந்து கொள்ளுங்க. நீங்க பலகீனப்பட்டு வந்திருக்கலாம், சோர்வுல வந்திருக்கலாம், உங்களுக்கு வியாதி இருக்கலாம். நாங்க கையை வைக்கணுங்கிறது அல்ல, வார்த்தை சொன்னாலே போதும். சரியா? இயேசுவே அந்த அம்மா மேல கை வைக்கல, உன் பலகீனத்தினின்று விடுதலாக்கப்பட்டாய், அவ்வளவுதான். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நான் என் பலகீனத்தினின்று இன்று விடுதலாக்கப்பட்டேன். ஏனென்றால் ஆண்டவர் வார்த்தை வேடப்பா, வானம் உண்டாக கடவுள் உண்டாயிருச்சு, அவ்வளவுதான். பூமி உண்டாக கடவுள் உண்டாயிருச்சு. இப்ப உங்க வியாதி இல்லாமல் போய்விட்டது, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. உங்க பிரச்சனைகள் தீர்ந்து விட்டது. அந்த வார்த்தையில சரியாகி விடுகிறார்கள். அந்த வார்த்தையில உங்க பலகீனம் மாறிடுச்சு. பாருங்க, இதுக்காக கை வைக்கணுங்கிறது இல்லை. சில சபையில கோவிச்சுப்பாங்க, என் மேல பாசு கை வைக்கல, என் தலையில கை வைக்கல. கை வைக்கணுங்கிறது இல்லை, சொன்னால் போதும், நடக்கும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஒரு நூற்றுக்கு அதிபதி வராரு, தன் வேலைக்காரன் பலகீனப்பட்டிருக்கிறத திருமணவாதத்தில் படுத்திருக்கிறான் என்று சொல்லுகிறான். இயேசு சொல்லுகிறான், நான் வந்து சுகமாக்குறேன்னு தான் சொல்றாரு. இயேசு நான் வரேன்னு தான் சொல்றாரு. அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான், நீர் வருவதற்கு நான் பாத்திரமான அல்ல, என் வீடு பாத்திரமான கிடையாது. நீர் ஒரு வார்த்தை சொல்லலாம், என் வேலைக்காரன் சொஸ்தமாவா. நீர் ஒரு வார்த்தை சொல்லலாம், என் வேலைக்காரன் சொஸ்தமாவா. எப்படிப்பட்ட விசுவாசம் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலிலே இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை. எப்படிப்பட்ட விசுவாசம்? வார்த்தை. இந்த வார்த்தை உங்களுக்கு குணமாக்கணும். ஒரு மருத்துவர்கிட்ட போகும்போது, ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது அந்த டாக்டர் எப்படி பேசுவார் பாருங்க. அந்த டாக்டர் பேசுவதிலேயே நமக்கு 50% வியாதி குணமாயிடும். அப்படி பேசுவார் அவர். ஒரு டாக்டர் பேசுறது நம்ம குணமாயிடும்னா தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்லிக் கொண்டு உங்கள்கிட்ட சொல்லுவது கர்த்தர். உங்க வியாதி மாறுகிறது என்று சொல்லுகிறது தேவனாய் கர்த்தர். உங்க பலகீனம் மாறுகிறது என்று சொல்லுகிறவர் கர்த்தர். உங்க வியாதி மாறுகிறது என்று சொல்லுகிற கர்த்தர். உங்க பிரச்சனை மாறுகிறது என்று சொல்லுகிறவர் தேவன் அல்லவா சொல்லுகிறார். அப்ப மாறாதான்?
உலகத்தை உண்டாக்குற தேவன், வார்த்தையின் மூலமாக உலகத்தை படைத்த தேவன் உங்க வியாதியை மாற்ற எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு நிமிடத்தில் அதை மாற்றி போடுவார். ஒரு நிமிடத்தில் அந்த வியாதியை மாற்றிடுவார். நம்மகிட்ட சொல்றாரு, உன் பலகீனத்திலிருந்து நீ விடுதலாக்கப்பட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க பலகீனம் போயிருச்சு, சோர்வு போயிருச்சு, உங்க பிரச்சனைகள் போயிருச்சு. சொல்லிவிட்டு சொல்லுகிறார் பாருங்க, உன் பலகீனத்திலிருந்து விடுதலாக்கப்பட்டார் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தான். எப்ப பாருங்க, ஆண்டவர் பலகீனத்தை மாற்றுவதற்கு கை வைப்பதில்லை, உங்களை ஆசீர்வதிப்பதற்கு உங்க மேல கை வைக்கிறார். ஆமென். நீங்க பலகீனமெல்லாம் போனதுக்கு அப்புறம் உங்க மேல ஏன் கை வைக்கிறாருன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்படுங்க. வியாதிக்கு இல்லை, பலகீனத்தை மாத்துக்கலாம். பலகீனம் என்பது அவர் வார்த்தையில போயிடும், அவர் பேசும்போதே போயிடும். இப்ப ஏன் கை வைக்கிறார்? உங்களை உங்களை ஆசீர்வாதம் கொடுப்பதற்கு. இங்க சொல்லுகிற பாருங்க, அவர் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அந்த அம்மா உடனே தேவனை மகிமைப்படுத்துகிறது. இந்த நாளிலே கர்த்தர் உங்களை விடுதலாக்க, சுகப்படுத்திருக்கிறார், உங்க பிரச்சனையை மாற்றிருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அவரை மகிமைப்படுத்துவது. எல்லா கைகளை உயர்த்தி கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லா கத்திர மகிமைப்படுத்துங்க. உங்க பலகீனத்தை மாத்தின அப்படின்னாலே, உங்க சோர்வை மாத்தின அப்படின்னாலே, எல்லா கத்திர கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்படி எல்லாரும் எழுந்திருக்கோம், அப்படி எல்லாரும் எழுந்திருப்போம், அப்படி எல்லாரும் எழுந்திருப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.